ஈரோட்டில் சொந்தமாக பேக்கரி வச்சுருக்கவங்க பேர் தான் சரிதா. நம்ம சரிதாவுக்கு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கிடையாது. தன்னுடைய கணவரும் ஒரு கார் விபத்தில் இறந்துட்டதுனால தன்னுடைய பேக்கரி ஷாப்பை இவங்க தான் முன்னெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சரிதா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இளமையான தோற்றத்தோடையும் இருப்பாங்க. நம்ம சரிதாவுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்யா அப்படின்ட்டு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கிறதாவும், தனக்கு வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வெண்ணிலா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிச்சுட்டு வந்துட்டும் இருந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு பேக்கரிக்கு உதவியாக நம்ம சரிதாவுடைய தங்கச்சி சத்யா தான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு தன்னுடைய அக்கா கூட பேக்கரி வேலைக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சத்யாவும் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கொஞ்ச நாளிலேயே அதே ஊரை சேர்ந்த ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. நம்ம ராஜேஷ் அதே ஊரை சேர்ந்த பையன் அப்படிங்கிறதுனால நம்ம சரிதா அண்ணியோடைய மொத்த ஃபேமிலியை பற்றி எல்லா டீட்டெயிலுமே தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம சத்யாவையும் லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால தன்னுடைய அண்ணியை கடைசி வரைக்கும் நம்ம தான் முன்னிருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டு குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் சத்யா கூடவும் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சத்யாவும் ஒரே ஊரில் இருக்கிறதுனால தன்னுடைய அக்காவுடைய பேக்கரிக்கு ஃப்ரீ டைம் எல்லாமே போயிட்டு தன்னுடைய அக்காவுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சு வந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால நம்ம ராஜேஷ் தான் கல்லூரியில் கொண்டு போய் நம்ம வெண்ணிலாவை விடுறதும், கல்லூரி டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ராஜேஷ் தான் நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு விடுறதுமா இருந்திருக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. நம்ம வெண்ணிலா கல்லூரிக்கு போன வாக்கில் அங்கே சில பசங்கள்கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜேஷ்க்கு இது தெரிய நம்ம ராஜேஷ் கொஞ்சம் கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும்போது சித்தப்பா அவங்களாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், மற்றபடி எங்களுக்குள்ளார வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சரிதா நம்ம ராஜேஷ்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ராஜேஷ்க்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ராஜேஷ்கிட்ட நம்ம சரிதா தன்னுடைய பெத்த பையனாக நினச்சி ரொம்பவே நெருங்கி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஷ், எனக்கு ஒன்றை விட்டால் வேறு எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது, நீயும் என்னுடைய தங்கச்சியும் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஒரு நிழலாக இருந்து என்ன பார்த்துக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நம்ம இப்போ இருக்க மாதிரியே நம்ம சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழணும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம குடும்பம் கலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜேஷும் நம்ம சரிதா கிட்ட அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாது, நம்ம இன்றைக்கி இருக்க மாதிரி நம்ம என்றைக்கும் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. நம்ம ராஜேஷும் அண்ணி நீங்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சரிதாவுக்கு ஆறுதலும் தெரிவிக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம வெண்ணிலா கல்லூரி போகும்போது அடிக்கடி கல்லூரி கட்டடிச்சிட்டு அந்த ஒரு பையன் கூட கொஞ்சம் பீச்சு தேட்டருன்ட்டு சுற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ராஜேஷ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ராஜேஷும் நம்ம வெண்ணிலாவை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்டிக்கும்போது சித்தப்பா அந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறமா இந்த ஒரு தவறு நடக்காது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து தான் போனோம், நான் மட்டும் அந்த பையன் கூட போகலை, நானும் இன்னும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து தான் ஒரு கேங்காக தான் நாங்கள் போனோம், இதுக்கப்புறமா இந்த ஒரு தவறு நடக்காது, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, இந்த ஒரு விஷயம் என்னுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா என்னைய கல்லூரிக்கே அனுப்பிட மாட்டாங்க, என்னுடைய லைஃபே கேள்விக்குறியாயிடும், என்னுடைய வாழ்க்கையே உங்களோட கையில் தான் சித்தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்ணிலாவுக்கு நம்ம சித்தப்பாவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சித்தப்பா இந்த ஒரு விஷயத்தை எங்கேயும் வெளியில் லீக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுத்து நம்ம ராஜேஷ் சித்தப்பா கூட நம்ம வெண்ணிலா ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நெருங்கி பேசும்போது நம்ம சித்தப்பாவுக்கு தன்னறியாமல் நம்ம வெண்ணிலா மேலே ஒரு ஆசையும் வருது. இருந்தாலும் நம்மளுடைய அண்ணி பொண்ணு நம்மளுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தப்பா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ராஜேஷ்
இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு தன்னுடைய அன்னிக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வெண்ணிலா சொன்ன மாதிரியே கல்லூரி படிப்பை விட்டும் நிப்பாட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அண்ணி வந்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஷ் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த மறைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த ஒரு விஷயத்த முழுமையாக நம்மளுடைய ராஜேஷ் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. சொல்லும்போது நம்ம சத்யாவும் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் என்னுடைய அக்காவுக்கு தெரிய வேணாம், நான் வந்துட்டு எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் எங்கள் அக்கா கிட்ட நான் பொறுமையாக சொல்லி நான் வந்துட்டு அதை சரி பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வெண்ணிலாவை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கண்கூட்டாக பார்த்துக்கோங்க, நம்மளை விட்டால் அவங்களுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சத்யாவும் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராஜேஷும் அடிக்கடி காலேஜ் போகும்போதும் சரி, காலேஜ் டைமை தவிர மீதி டைமும் நம்ம வெண்ணிலா வந்துட்டு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கேயும் தேட்ரு பீச்சுன்னெலாம் சுத்த கிடையாது. ஆனால் ஃபோனில் வந்துட்டு பேசுகிறத இவங்களால நிறுத்தவே முடியல. கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சாலும் தன்னுடைய லவ் பண்ணுற பையன்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி பேசுகிறத பழக்கமாகவே வச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வெண்ணிலாவுடைய லவ் பண்ணுற பையன் வந்துட்டு, உன்னுடைய சித்தப்பாவுடைய நம்பர் வேணால் எனக்கு கொடு, நான் வந்துட்டு உங்கள் சித்தப்பா கிட்ட பேசுகிறேன், ஏன்னா உங்கள் சித்தப்பா வந்துட்டு நட்பு ரீதியாக உங்ககிட்ட பேசுகிறாரு பழகிறாருன்னு நீ அடிக்கடி சொல்லியிருக்க, நான் வேணா உங்கள் சித்தப்பா கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வெண்ணிலாவும் என்னுடைய சித்தப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவருடைய நம்பர் வந்துட்டு உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம சித்தப்பா கிட்ட வந்துட்டு, சித்தப்பா இந்த மாதிரி நான் லவ் பண்ணுற ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட பேசணுன்னு சொல்கிறான், உங்களுடைய நம்பர் கேட்டான் சித்தப்பா, நான் வந்துட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம ராஜேஷும் வந்துட்டு சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சித்தப்பா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு நேரில் போய் மீட் பண்ணவும் செய்கிறாங்க. நேரில் போய் பேசும்போது தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா லவ் பண்ணுற பையனும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்பவே நல்ல பையன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு சொந்த பந்தம்ன்ட்டு யாரும் கிடையாதுப்பா, இப்போதைக்கு நான் மட்டும்தான் இந்த ஒரு குடும்பத்தை முன்னெடுத்து பார்த்துக்கிறேன், அதனால் நீ உண்மையாகவே வெண்ணிலாவை வந்துட்டு விரும்பின அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கல்லூரி படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் தேட்ரு பீச்சுன்ட்டு எங்கேயும் சுற்றாமல் நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு 2 பேருமே நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா நானே உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு எங்கள் அன்னிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் உங்கள் 2 பேர்த்துக்கும் நானே திருமணமே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய பேச்சை கேட்டுட்டு அந்த ஒரு பையனும் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்களும் வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ராஜேஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவி சத்யா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய அன்னிக்கு எதுவும் இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சத்யாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் தெரிவிக்கிறாங்க. சொன்னது மாதிரியே நம்ம ராஜேஷனுடைய அன்னி பொண்ணான வெண்ணிலாவுடைய லவ் பண்ணுற பையனும் நல்லபடியாக கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு 2 பேருமே சொன்ன மாதிரியே ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம சித்தப்பா கிட்ட வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பா, நீங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரியே நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் இருக்கோம், இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் உண்மையாக தான் சித்தப்பா லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும்போது நம்ம அன்னிக்கிட்ட நம்ம ராஜேஷ் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்